வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம், அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது நம்மளுடைய நரம்புகளை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணும், புத்துணர்ச்சி பெற செய்வதோடு நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தையும் வந்து அத்திப்பழம் கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ அத்திப்பழம் சாப்பிட்டோம்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பிரண்டையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வந்து வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம பிரண்டை கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது உடல் சூட்டை அது தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ உடல் சூடு அதை வந்து கியூர் பண்ணிட்டு நரம்புகள் பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு உடலை வந்து ஸ்ட்ராங் பண்ணும், பலப்படுத்தும். மாதுளம் பழம் நரம்புகளையும் நமக்கு வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு இம்யூன் பவர் வந்து கொடுக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறதோடு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளையுமே நெல்லிக்காய் நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொடுக்கும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை வெற்றிலை வந்து தடுக்கிறது. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு வந்து உண்டு. அப்படின்றதால வெற்றிலையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை வந்து குறிப்பிடலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கண் நரம்புக்குள் ரத்த ஓட்டமெல்லாம் ஆரோக்கியமான முறையில் இருக்கும். பேரிச்சம்பழம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடலையும் பலப்படுத்திக்கலாம், நரம்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ளலாம். பழங்கள் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்களுக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ தொடர்ந்து வந்து தினமும் ஒரு பழங்கள், ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கீரைகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் பச்சை இலை காய்கறிகள், கீரைகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அப்போ தான் நரம்புகள் பலமாக இருக்கும். கீரைகளை வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலமாக இருக்கும். பிஸ்தாவில் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கிறதால நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு பிஸ்தாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விதைகள் மற்றும் நட்ஸை அது கூட வந்து பிஸ்தாவையும் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் பலமாக இருக்கும். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான
பார்த்தோம்னா விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. அப்படின்றதால பன்றி இறைச்சியை மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வெஜிடேரியனாக இருந்தோம்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக தான் இருக்குது. ஸோ குறிப்பாக கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே ஓட்ஸில் இருந்து கொண்டு நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். அதனால் ஓட்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது மீன்களில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. ஆகவே அடிக்கடி மீன்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே குணப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் நம்ம வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கொள்ளணும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். வலுவான உடலமைப்பை பெறலாம். நரம்புகளும் வலுவாக இருக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானது. குறிப்பாக குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் அவங்களுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இந்த முழு தானியங்கள் இருக்கும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள்ல அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் அப்பப்போ எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்முடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலின் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. ஸோ இப்படிப்பட்ட நரம்புகள் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இந்த நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம். அதோடு சேர்த்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட நம்மளுடைய உணவுகளில் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தக்கூடிய இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.